காமால மஞ்சள் பின்ன என்னையா உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியும் நீ இப்ப எல்லாம் பேசுவேன், இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல, சாப்பிடுங்கண்ணா. யோ எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனாலே உங்க ஞாபகம் தான் வரும். அது உங்க அம்மா சுட்ட வடை, அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல, இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே. பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா? அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன், தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன, 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலைகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது, அந்த டாபிக்க மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல, அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏன் பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவ. எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். பறச்சே பாருங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. ஏண்டடி, யாரு அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ? இன்னொருத்த பாரு, ஓலையை பிரிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா, என் புருஷன் இப்ப என் கூட இல்ல, அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? முட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாக்காதீங்க, அசிங்கமாயிடும். அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க என் கையில மட்டும் கிடைச்சீங்க, சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை புலந்து குறவழியை கடிச்சிருவேன். ஐயா பிள்ளைனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும், ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டான்ல. அயோக்கிய ராஸ்கல்ஸ், இத புடி. எதுக்கு புடி. யோ, என்னையா இது? இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன். இத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போவதையே. யோ ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ்.
ஏய், எவன் வந்தாலும் நான் பாத்துக்கறேன். நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க, மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கன்னா கை கால் எல்லாம் விரைச்சு போயிடும். எது வரைச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல உள்ள வாங்கோ. நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ. என் அன்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ள போ. அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன். சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்கிற நீ. வணக்கம். கோபால், இவ்வளவு நாளை உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருவோன்னு நினைச்சேன். உட்காரு கோபால். கமான் கோபால், டேக் யுவர் ஹானரபிள் சீட். போய் வைத்தி நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரார எதுக்கு கூப்பிடுறது, எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் அக்ரஹாரத்தில் நுழைய முடியதே பாவம். இவ முகரைக்கு முகூர்த்த வெத்தலை பக்குவேன். நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சு தான் போகணும். இது வைத்தியோட ஆத்து கல்யாணம். அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூப்பிட்டிருக்கான். அதை வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம அக்ஷதைய போட்டு போறதான் மரியாதை. அண்ணா அண்ணா அண்ணாதான் இவ்வளவு பிரிண்டமே அனுசரிச்சு போறாரு. கமான் கோபால். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார், வந்தா கோபால். நீங்க ஒர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ்ல தானே இருக்கு? ஆமா, இவதான் கோவில் தலைமை கருத்தா. இவனை இவர்தான் வேலைக்கு வச்சார். திட்டம் போட்டே செஞ்சிருக்கா சார். ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த காசு மாலையில 10 காசு திருடிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டிருக்காங்க. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? மனுஷங்க சார், 2 மாசம் தான் ஆகுது. இஸ் உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? அதோ பொண்ணோட தோப்படா வைத்திதான் பொறுப்பு. எழுந்துருமா. உட்காருங்க உட்காருங்க. நாங்களே நான் அடுத்த மணி எழுந்துக்க கூடாது. உட்காருங்க. இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்தை முடிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். முகூர்த்த நேரம் என்ன 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் தாலி கட்டுங்க. கொஞ்சம் இருங்கண்ணா, நகை திருட்டு போயிடுதுன்னு போலீஸ் வந்திருக்கு. அதுல இவா பேரும் அடிபடுறதே. ஆமா ஆமா, இது எங்க கௌரவ பிரச்சனை. முரளி, இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம். இன்ஸ்பெக்டர், இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் நகை திருடினேன். மாமா, சாஸ்திரி இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? எங்கிட்ட சொல்லக்கூடாதா? அது இல்ல, அவர்கிட்ட தான் சொல்லணும். அவன் ஊருக்கு போயிருக்கான். வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. கோபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1 hour கூட ஆகல. அதுக்குள்ள பொண்ணு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. மன்னிக்கணும், அவ என்னோட பொண்ணு இல்ல, அவனோட ஆத்துக்காரி. கோவில்ங்கிறது ஊருக்கு பொதுவானது. அந்த கோவில் சொத்துலயே கை வச்சிருக்கான். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ? போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுல, கோர்ட்ல பாத்துக்குவான். கோர்ட்டுக்கு போனா போதுமாங்கிறேன். அவனை ஊருக்கே துரத்துறேங்கிறேன். இந்தாங்கோ. எதுக்கு? குடிங்க, சொல்றேன். அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசுக்குண்டான பணம் திருடினது நான் தான். பணத்தை உங்களண்ட ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் புறப்பட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க. சரி சரி, இது நம்ம காதோட காதா இருக்கட்டும். எங்ககிட்ட சொன்ன மாதிரி மத்தவங்கிட்ட என்ன பேச்சு பேசுற? ஏன் வை, எதுக்கு கோபால் தான் திருநதா போலீஸ் அண்ட சொன்னான்? ஒரு பிராமணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பிராமண பொண்ணோட கல்யாணம் நின்னுடக் கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் தான் அந்த அம்பி வழியை தன் தலையில தூக்கி போட்டுட்டான். நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். ஆனா அவனுக்கு நேக்கு என்னென்ன சம்பந்தம்?
விளங்க மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. நான் பூஜை பண்ற அம்பாலும் அவனும் நேக்கு ஒண்ணு